ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தரே, எங்கள் பிதாக்கள் எடுத்து நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியவர்களை நீ விடுவித்து அதற்காக நின்று சொல்கிறார்களா? இந்த இரவில் அப்பா உனக்கு துதிக்கிறார்களா? அப்பா அம்மை துதிக்கிறார்களா? துயாதி துயவரும் கர்த்தாதி கர்த்தரும் எம்மானுவேலரும் யெகோவா தேவரும் யெகோவா நிசி யெகோவா ஷம்மாவும் யெகோவா ஷாலமும் சமாதான பிரபுவும் சமாதானம் கர்த்தருமாயிருக்கிறீர்கள் தகப்பன். அப்பா இந்த இறைவேலை நோக்கி சோமம் ஐயா, இறைவேலை நோக்கி துதிக்கிறார்களா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளின் மத்தியில் பிரியப்படுகிறவர், துதிகளின் மத்தியில் இறங்கி வருகிற தெய்வம் ஆண்டவர் ஸ்தோத்திராஜா. எங்களுக்கு தாசுவரும் பருவதமே நோக்கி நாம் துதிக்கிறார்களா? அண்டவரே ஸ்தோத்திராஜா. அண்டவரே எங்கள் மேய்ப்பராயிருக்கிறே ஸ்தோத்திராஜா. எங்களை புல்லில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறதே ஸ்தோத்திராஜா. எங்களுடைய ஆத்மாவை சேர்த்து ஆண்டவரே தம்முடைய நாமத்தின் எங்களை நீரும் பாதை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திராஜா. எங்களுடைய ஜீவனில் நாளெல்லாம் ஆண்டவரே உடைய நன்மையும் உடைய கிருபையும் எங்களை தொடர்ந்து வருவதற்காக நன்றி சேர்க்கிறாச்சா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பட்டாவே. ஆண்டவரே பூமியும் அது நிறைவும் ஆண்டவரே உங்களுடையதா இருக்கிறபடினால எங்களுக்கு ஸ்தோத்திராச்சா. நிறைவேல் அப்பா நாங்கள் ஒரு மனமாய் கூடி செபிக்கும்படியாக, நாங்கள் ஒரு மனமாய் கூடி துதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திராச்சா. எதற்கெல்லாம் நாங்கள் செபிக்க வேண்டும் என்று ஆண்டவனை சித்தம் வைத்துகிறாச்சா. அந்த சித்தத்தையும் அந்த விருப்பத்தையும் எங்கள் ஒவ்வொரு மூலமா நீ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நீ வெளிப்படுத்த முடியாது செபிக்கிற நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு செபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தராம் என்று நாம் கொடுக்க வேண்டுமா சோமன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் தாவீது கேட்டது போல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நீ சொன்னது போல அந்த நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆமேன் என்று ஆமேன் என்று கொடுக்க வேண்டுமா சோமன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உங்களுடைய வருகை இந்த ரகசியம் ஆண்டவரே அவர்கள் பயங்கர இடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துகிறதா இருக்க அப்படின்னாலே நன்றி சேர்க்கிறார்களா. அண்டவே உங்களை நோக்கி காத்திருக்கிற நாங்கள் வெக்கம் போட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவே. அண்டவே ஸ்தோத்திராச்சா. கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாதைகளை எங்களுக்கு போதித்தள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சத்திய வசனத்தினால் எங்கள் ஒவ்வொரு சிறப்புனை நடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உத்தமம் நேர்மையும் எங்களை காக்குகிறது சுவாமி. நாங்கள் உமக்கு காத்திருக்கிற சிறப்பணி தேவனே. சிறுவரை அவருடைய எல்லா இயக்கங்களுக்கும் நீங்களாக்கி வீட்டு நீராயிருக்கிறது சேர்க்கிறாச்சா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திராச்சா. இந்த இரவேல நாம் செபிக்கிறோம். விசேஷமா லார்ட் ஜீசஸ் குறிப்பிடுகிறார் சகோதர சகோதரி யாவருடைய கருத்துல போட்டு செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறாங்க ஜெப வாந்தி தேவன் திறந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திராச்சா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வேலையோட நம்ம செபிக்கிற எல்லாத்தையும் தேவன் எதிர் கொடுத்து கொண்டிருக்க ஆனால் திருமணத்துக்கு ரெண்டு சொல்றாச்சா. இதை தாழ்த்துகிறோம், ஒப்பு அடைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இதோ நடக்கிற அப்பா அந்த ஜெப வேலையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. லார்ட் ஜீசஸ் குரு ஊழியத்தை என் தேவனாகிய கர்த்தராவே நீங்க தாங்க அப்பா எங்களுக்கு தந்து இருக்கீங்க அப்பா. நீங்களே தலைவராக இருந்து வழி நடத்துகிறீர்கள். அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களில் 2-3 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களப்பா. மத்தேயு 18:19 வசனத்தில் அப்பா. அந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே அப்பா ஜெபிக்க போற ஒவ்வொரு பிள்ளையும் விண்ணப்பங்களை கேட்டு அதன்படி ஆம் என்றும் பதில் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அடிமையை மறைத்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்பட வேண்டுமாய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் 50:23 இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம தானியல் பிரதர் ஸ்தோத்திர பலியை ஏறெடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. பிதாவே நீர் எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறீர் அப்பா. உங்களோட பிள்ளைகள் அப்பா உம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தாழ்த்தி அப்பா உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதிபதிக்கெல்லாம் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எவரும் பூட்டாதபடி திறக்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எவரும் திறக்காதபடி பூட்டுகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பா ஓமேகமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவரும் வாசம் பண்ணாத ஒளியை வாசம் பண்ணுகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா.
அன்பான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அரணான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீர் ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இவர்தானை கடக்க பண்ணின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. செங்கடலை பிளந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா. யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா எலோஹிம் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா ஆண்டவரே. யெகோவா சித்கேனு உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளை அப்பா இதோ இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தினீர் அப்பா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீதி இல்ல நியாயாதிபதி உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா எங்களுக்காக அப்பா இதோ வலது பாரசத்தில் அப்பா பரிந்து பேசக்கூடிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சர்வ லோகத்துக்கும் தலைவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சமுத்திரங்களும் அதில் உள்ள மச்சங்களை உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மனதுருக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. இதோ காலையில் நிம்மட்டமாய் உமது பிள்ளைகளை அப்பா உங்களுடைய ரத்தத்தின் அப்பா ரத்தத்தினால பாதுகாத்து வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய சக்திகளுக்கு அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா தீங்குக்கும் வெள்ளிக்கு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் உங்களுடைய ரத்தத்தினால ஓடி மறைத்துக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இதோ ஸ்தோத்திரம் ராஜா. இது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தப்பா. இது ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பங்களையும் அப்பா அவர்கள் வேண்டுதலையும் தேவன் நீர் நிறைவேற்றுகிற ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை சிலுவில பெற்றெடுத்திருக்கிறீர் அப்பா. உங்களுடைய சந்ததிகளா இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பாக அப்ப அந்த லாஜிஸ் ஊழியத்தை என் தேவன் முன்குறித்து வைத்தீர் அப்பா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பாவே. அதில் யாரெல்லாம் இருக்கணும் என்று அந்த விசுவாசியில் இருக்கணும் என்று தேவன் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நம்முடைய தேசத்திற்காக அதுல நல்ல வளர்ச்சி வரவும் செழுமையா இருக்கவும் ரவி பிரதர் வேகமா ஜெபம் பண்ணுங்க. இந்த 2-3 பேர்கள் எங்க மத்தியில் தேவன் தந்திருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்களுடைய பரிசுத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தின் தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய பரிசுத்தத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு கடந்தாத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவராகிய உங்களுடைய பரிசுத்தத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆவியானவரே உங்களுடைய பரிசுத்தத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனையில் ஆவியானவரே உங்களுடைய பரிசுத்தத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேள்வியின் பரிசைகளில் ஆவியானவரே உங்களுடைய பரிசுத்தத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் விசேஷமாக இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுதும் கூட சுவாமி உங்களுடைய வசனத்தின் நிமித்தமாக சுவாமி இந்த குரூப்பின் மூலமாக இருந்து வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களையும் சுவாமி அவர்கள் ஜெபத்தையும் கேட்டு ஆவியானவர் நேர் கூட இருந்து எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விண்ணப்பத்தை கொடுத்து எங்கள் தெய்வமே நம்முடைய பிரசாதத்துக்காக வல்லமை இறங்கத்தக்கதாக சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. நம்முடைய வல்லமை இறங்கத்தக்கதாக சுவாமி இன்னும் இப்படியாக வசனத்தின் மூலமாக எதிர்காலத்திலும் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக்கிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
வசனத்தின் பிரகாரத்தின்படியாக இந்த குருப்பின் மூலமாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்ற கிருபை தரவண்டமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கூட எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிற சூழலிலும் கூட சுவாமி ஆகிய நீர் ஒவ்வொருவருடைய மனதில் பேசும் ஆண்டவர், ஒவ்வொருடைய இது இருதயத்தில் பேசி ஆவியானவர் அவர்களுடனே கூட பேசி அவர்களின் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் ஒரே ஒரு தேவன் நீர் ஒருவரே தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. இதாவே உங்களுடைய பிரச்சனத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோமாண்டவரே. இன்னும் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறவர்களாக இருக்கிறேன் தகப்பனே. இன்னும் தேசத்திலே எத்தனையோ கொடிய எத்தனையோ வேதனையுள்ள அந்த பிரச்சனைகள் அந்த கொரோனாவின் பிடியிலும் இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்க வல்லவராக இருக்கிற நீர் உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா கர்த்தாவே. இன்னும் இந்த தீபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தீபத்தின் மூலமாக அவர்களும் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நீர் மாற்ற கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுவின் வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியத்தின் சம்பத்தின் சமாதானத்தையும் பெற நீர் உறுதியான மக்களாக நீர் மாற்ற கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் திருச்சபைகள் தோறும் எழுத்துதல் கூட்டம் உருவாக உதவி செய்ய இந்த தேசத்திற்கு நீர் கட்டளையிடும் தகப்பன. இந்த ஜபத்திற்கு செபிக்கிறதற்காக எங்களுக்கு கொடுத்த அந்த சாட்சியத்திற்கு நன்றியோடு துதிக்கிறோம். இதுக்கான மகிமை எல்லாவற்றையும் நோக்கி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்முடைய வாழ்நாள்ல தேவன் எவ்வளவோ அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்திருக்கிறார். அவரை நன்றியோடு துதிக்க ராஜேஷ் பிரதர் நன்றி பலிகளை ஏறிடுங்க. அவர் செய்த நம் வாழ்நாளில் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. ராஜேஷ் பிரதர். ராஜேஷ் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ராமசாமி ஜெபம் பண்ணுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தேவனே, எல்லா ஸ்துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்கள் தேவனே, அப்பா என் தேவன் இந்த மறுநாட்கள் இப்படியாக நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் தேவனே அப்பா, நீர் எங்களுக்கு வாழ்நாள் செய்தவைகள் அப்பா எண்ண முடியாதவைகள் கர்த்தாவே. அப்பா அது அளவிட முடியாதது கர்த்தாவே. அப்பா எண்ணற்றவைகள் கர்த்தாவே. என் தேவன் அது எங்கள் நாவுகள் மூலமாகும் எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களின் மூலமாக அது போற்றிட முடியாது கர்த்தாவே. அப்பா நீர் அவ்வளவாக மகத்துவம் உள்ளவர் தேவனே, அவ்வளவாக நன்றி செய்திருக்கிற தேவன் கர்த்தாவே. அது நம்மை துதிக்கிறேன் தோற்றிருக்கிற கர்த்தாவே எனக்காக ராஜா. அப்ப இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக தோத்திர ராஜா. எத்தனையோ வாசனைகள், எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ அதிகாரங்களை எழுதி கொடுத்த ராஜா. அதன்படி வாழும்படிக்காக ஒரு வாழ்க்கை என்கிற அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்த தேவனே, அந்த நன்மையான கல்விக்காக நன்றி படைத்து துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே ஆமாப்பா, வேத வார்த்தைகள் மூலமாக ராஜா எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அப்ப அதன் மூலமா அநேக நல்ல காரியங்களை அறிந்து கொள்ளும்படிக்காக நீர் எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அநேகமாக கர்த்தாவே நாங்கள் சாப்பிடுவதற்கும், நாங்கள் தூங்குவதற்கும், நாங்கள் நடப்பதற்கும், நாங்கள் ஜெபிப்பதற்கும், பேசுவதற்கும், அநேக காரியங்களை செய்து கடந்து நடந்து போவதற்கும், இந்த பூமியில் அப்பா எல்லா எல்லைகளும் நாங்கள் கடந்து செல்வதற்கும் உலாவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அப்போ உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய வேத வாக்குத்தத்தனை வாசிக்கும்படிக்காக, அதை குறித்து தியானிப்படிக்காக நீர் கொடுத்த நன்மையான வாழ்க்கைக்காக, நன்மையான கிருபைக்காக, அந்த ஸ்லாகியத்துக்காக நன்றி படைக்கிறேன் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே. அப்ப நல்ல ஒருவனைப்பட்டு ஒரே ஆவியோடு ஒரே உற்சாகத்தில் வாழ்வதற்காகவும் எப்பொழுது நாங்கள் விரும்பியிருப்பதற்காக இந்த குறிப்பை ஏற்படுத்த அந்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா.
எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தின் மூலமாக வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 113 அதிகாரம் 9வது வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளத்தை ஆட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. 127 சங்கீதம் 4வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் பிரகாரமாக எத்தனையோ நம்ம குரூப்ல இருக்கிறவங்களும் நம்மளோட விசுவாசிகளும் கற்பத்தின் கனிக்காக தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் பாக்குறாங்க. அந்த கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம புது ஊழியக்காரர் வந்துட்டாரா? லைன்ல இருக்காரா? ராஜேஷ் பிரதர் இருக்காரா? நீங்க கற்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள நல்ல தேவனே, நல்ல தேவனே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, அப்பா துதிக்கிறோம் அருமை ரட்சகரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே, போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கணக்கும் மகிமைக்கும் பார்க்கிறதே இதோ அந்த அருமையான ஜெப வேலைகளை வந்து ஆண்டவரே உங்களுடைய பாடும் அமர்வு ஆண்டவரே நீங்கள் பார்த்து ஆராதிக்க ஜெபிக்க கொடுத்த நல்ல பெருமைக்காக தேவனே துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய சமூகத்துல நாள்தோறும் நம்ம அமர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானித்து ஆராதித்து மகிழ்படுத்துவதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாகித்துக்கு இந்த வேலைக்கு அப்பா அந்த கிருபைக்கு நன்றி நன்றி நன்றி. எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பழக்கமானவர், எவ்வளவு உன்னதமானவர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உங்களுடைய அன்பை ஆண்டவரை ரசித்த நாங்கள் இந்த வேலையில அப்பா உனக்கு மகிழ்ச்சி ஏறதுக்கு இந்த வேலையில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இதே வாசிக்கப்பட்ட வசனங்களின் வழியாய் சுவாமி, வாசிக்கப்பட்ட வசனங்களின் வழியாய் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே உம்மால் வரும் சுதந்திரம், உம்மால் வரும் ஈவு என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஈவை பெற்ற அநேகர் ஆண்டவரே உனக்கு ஆண்டவரே அந்த ஈவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சுவாமி ஆண்டவரே உனக்கு ஆண்டவரை பிரியமாய் நடக்க அந்த பிள்ளைகளை வழி நடத்தும்படிக்கு ஆண்டவரே அந்த கரெக்ட் போது செலுத்துகிறோம் சுவாமி. ஏதோ ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை அநேக சுவாமி ஈவை பெற முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவருடைய சம்பவங்களும் சுவாமி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக்கொடு செலுத்துகிறோம் சுவாமி. கட்டத்தானி ஆண்டவரே அவங்க யாவருக்கும் அப்பா நீர் ஆண்டவர் அந்த ஈவை தந்து சுவாமி ஆண்டவரே உனக்கு ஆண்டவரை பிரியமாய் வளர்க்க ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே ஜெயம் பெற்றுக்கொள்ள கத்த நீர் பிரிவை பாராட்டும்படிக்கு மனம் நிறைந்தபடிக்கு ஆவியானவர் சுவாமி யாவருக்கும் அப்பா ஆசீர்வதிக்கும்படிக்கு சுவாமி பரிசுத்த வல்லமுள்ள கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே மகிழ்ந்து கொடுங்க படித்து எங்களை தாழ்த்தி கட்டாய் உயர்த்தி எல்லா பெரிய கணம் மகிமையாவும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய எடுத்து என் நண்பன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல தகவல்